Hello, my dear cricket buddies. Welcome to Journey with Sabaris. 269, 280 signing off the OG's tribute video தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட நாட்டுக்காகவும் தன்னோட நாட்டு மக்களுக்காகவும் பல உயிர் தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளோட ஆர்மிக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னதான் பார்டரில் வார் டென்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்யறதுக்கு நம்மளுக்கு உதவிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லெஜெண்ட் ரோஹித் குருநாத் சர்மா தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்னோட கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன், ஓடிஐயில் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட ரிட்டையர்மெண்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ரோஹித் சர்மா. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஒரு கேப்டனாகவும் ஒரு பேட்டராகவும் அவருக்கு வந்து நல்லாவே போலாங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ கூட நம்மளோட கமெண்டர்ஸ்லாம் எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆக போறீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவரோட நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து செலக்டர் சைட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இருந்தாலும் ஏன் ரோஹித் சர்மா இதை பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்னு எடுத்து பார்க்கும்போது T20ல இந்தியாவே பெருமைப்பட வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். T20லேருந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் இந்தியா வந்து ஒயிட் பால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2023 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் மட்டும் தான் தோற்றுருப்போம். எல்லா மேட்சும் டாமினன்ட் வின் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். T20ல ஒரு மேட்ச் கூட தோக்காம கப் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி சாம்பியன்ஸ் ஆஃப்லேயும் ஒரு மேட்ச் கூட தோக்காம கப் அடிச்சிருக்கோம். வந்து இந்தியா வந்து ஒயிட் பாலில் ஒரு லெஜெண்ட்ஸ் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செம்ம ஒரு டாமினன்ட் சைடுங்கிறதும் எல்லாமே தெரியும். நம்மளோட 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஆஸ்திரேலியா வந்து அப்போ இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்தியா ஒயிட் பாலில் இருக்காங்க. அதே டெஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் ஸ்லைடில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ரோஹித் சர்மா போகிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ WTC சைக்கிள் ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் ஒரு நியூ டீமை ரீபில்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கான நேரம், இதுக்கப்புறம் ஒரு புதிய கேப்டன் கண்டிப்பாக உருவாரியே ஆகணும், அதுக்கான நேரத்தை இந்தியாவுக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒயிட் பால் இந்தியா கப் அடிக்கிறாங்களோ அது மாதிரி இந்தியா WTC சைக்கிள் கப் அடிப்பாங்களா, WTC அடிப்பாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறத விட, இந்தியா வந்து டெஸ்ட்டில் ஒரு நல்ல யங்ஸ்டர் வச்சு ஒரு டீம் ரீபில்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து விட்டதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து ரோஹித் சர்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறேன். இதுதான் ஒரு கரெக்டான டெசிஷன் வந்து நானும் பார்க்குறேன், நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அவரோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 67 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் வந்து 40 வச்சிருக்காரு. 12 செஞ்சுரி, 18 ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. 4301 ரன் வந்து அடிச்சிருக்காரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 67 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது சில பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ரோஹித் வந்து 5 வருஷம் லேட்டாக தான் வந்து அவரோட டெபியூட் ஆனார். டெஸ்ட்டில் 2013 தான் ஆனார் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஆனார் அந்த 5 வருஷம் என்ன லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன நிகில். அவர் வந்து நாக்பூர் டெஸ்ட்டில் அவரோட சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகில்னால அவரால் ப்ளே பண்ண முடியல. தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலயமா 2013 அந்த கேப்பை ஃபைனலி வாங்குறாரு. அந்த கேப் 280 அந்த கேப்போட நம்பர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக கொல்கத்தாவில் 2013 177 ரன்ஸ் அடித்து தன்னோட வருகை டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த நாக் மூலியமா உலகத்துக்கே வந்து தெரிவிச்சிருப்பாரு. செம்மையான ஒரு நல்ல வேற மாதிரி ஒரு பேட்டிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் ரோஹித் என்னதான் ஒயிட் பாலில் வந்து ஆடுற மாதிரி வந்து ரெட் பால் ஆடல ப்ரோ அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணாலும், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ODI T20s IPL வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங்க்கு வந்து என்னதான் அவருக்கு வந்து ஸ்லாட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனாலும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீழே வந்து 2007 வந்து ஒரு 5th 6th பிளேஸில் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தோனி தான் வந்து ஓப்பனிங் வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6ல் தான் ஆடிட்டு இருந்தார். அவரோட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து அவருக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து சீக்கிரமாக கிடைக்கல. 2019 தான் வந்து அவருக்கு அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்ட்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 கிடைச்சதுக்கு அப்புறம் அவரோட 100 அடிக்கிறாரு ராஞ்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டா. செம்ம மேட்ச். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் கூட இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஒரே மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடிச்சு 2 இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடிச்ச 6th பேட்ஸ்மேன் இந்தியன் பேட்டர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் ரோஹித் சர்மா வந்து பூர்த்தி செய்கிறாரு. இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்லாட் வந்து கிடைக்காததுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வருஷம் தள்ளி போனதுமே அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இதெல்லாம் ஒரு கரெக்டான இதாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒரு மார்க்கபுளான ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருப்பாருங்கிறதா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஒரு கேப்டனாக அவரோட ரெக்கார்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனதோட சீரீஸ்லேயே ஸ்ரீலங்காக்கு எதிராக 2-0 அப்படின்னு ஸ்ரீலங்காவை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2022-23 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-1 அப்படின்னு ஜெயிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 2021 2023 WTC இந்தியன் டீமை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஓவராலாக ரோஹித்தோட பேட்டிங் அண்ட் கேப்டன்சி ரெக்கார்டு வந்து இதுதான். இதில் மறக்க முடியாத பேட்டிங் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ராஞ்சியில் அவர் அடிச்சு அந்த 100 தான். ஸ்டார்டிங்கில் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்படா அந்த நிகிடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு நாக்கு அந்த டேடி 100 அடிக்கிறதுல ரோஹித் சர்மா எப்பயுமே வந்து ஒரு ஜாம்பவான் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 200 வந்தது தான். இது என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு நாக்கு பேட்டிங்கில். ஒரு கேப்டன்சியில் அவரோட மறக்க முடியாத சீரீஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்துக்கு அப்புறம் தோத்ததுக்கப்புறம் அடுத்த 4 மேட்சுமே ஒரு டாமினன்ட் வின் வந்து அவரோட கேப்டன்சிக்கு அண்டரில். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாலும் டீமை வந்து ஒரு காமாக வச்சு டீமை எடுத்துகிட்டு போய் அந்த சீரீஸை வின் பண்ணி ஒரு பேஸ்பாலுக்கு எதிராக பேஸ்பால்லாம் இங்கே வேலைக்கே ஆகாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி அவரோட டெஸ்ட் கேப்டனில் மறக்க முடியாத ஒரு சீரீஸை இதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்களோட மறக்க முடியாத அவரோட பேட்டிங் நாக் அண்ட் அவரோட கேப்டன்சியில் இது மறக்கவே முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சீரீஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு லெஜெண்டை பற்றி பார்த்துட்டோம், இன்னொரு லெஜெண்டை பார்த்துருவோம் வாங்க. இப்போ அடுத்து நம்ம பேச போகிற லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அறிவிக்கப்படாத ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாருங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. நமக்கே தெரியும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலியாவில் விராட் கோலியை வச்சு தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தோனி ஆடும்போது கடைசி வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர் விளையாடுறாருன்னு டெஸ்ட் கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். அப்படிங்கும்போது இவருக்கும் இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபார்மேட், ஒரு க்ரௌடு புல்லர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இவரை பார்த்து வியந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னோட டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கோலி அறிவிக்க போறாருங்கிற நியூஸஸ் முன்னாடியே வந்தாலும் வந்து கோலி இது வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மாற்ற மாட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட RCB கேப்டன்சியாக இருக்கட்டும், இந்தியன் கேப்டன்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ரொம்ப ஒரு எமோஷ்னலாக என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் தான் வந்து என்னோட கிரிக்கெட் டெஸ்ட் கரியரே வந்து செதுக்குச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபுல் எஃபோர்ட்டையும் நான் இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுவுமே எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெசன்ஸும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கிற தன்னோட உருவகமான எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த முடிவை எடுத்ததுக்கான காரணம் இன்னும் கொஞ்ச நாள் விளையாடி இருக்கலாம்னு என்னதான் ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாலும் இவர் எடுத்ததுக்கான முடிவு நம்ம முன்னாடியே சொன்னதான். ரோஹித் சர்மாவுக்கு சொன்ன மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் வரத்துக்கான நேரம் வந்துடுச்சு. புது WTC சைக்கிள் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ரீபில்ட் பண்ணுறதுக்கான நேரம் எப்படி ஒயிட் பாலில் நம்ம இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ரெட் பாலில் வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாய் சுதர்சன் இருக்கார், வெளியில் ருத்ராஜ் இருக்கார், ஒரு ரஜத் பட்டிதார் இருக்கார். அது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு பர்சனலாக கோலி ஃபீல் பண்ணாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோலி இல்லாத இடத்துல யார் ஃபில்அப் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் ஓப்பனிங்கில் சாய் சுதர்சன் இறக்கிட்டு 4ல் KL ராகுல் கூட ஆடலாம். இதை நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவராலாக இந்த மாதிரி தாட்ஸ் கோலிக்கு போயிருக்குமோ அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பு வருது. இதுதான் அவரோட தாட்ஸாக இருக்கும் அப்படின்றத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இவரோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினலுங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, எப்படி நம்ம ஒரு சச்சின் டெண்டுல்கரை வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணுமோ அந்த காலத்தில், அதே மாதிரி இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும் கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே விராட் கோலியை நம்ம பார்த்தது ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் சச்சின் டெண்டுல்கரோட பேட்டிங் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் வந்து நின்றுருக்காரு. இந்தியாவில் ஒரு கோட் லெஜெண்ட், அது மாதிரி பல வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். இவரோட ரெக்கார்ட்ஸ்னு எடுத்து நீங்கள் நம்ம பார்க்கும்போது 2011 வெஸ்ட் இண்டீஸில் ஜமைக்காவில் வந்து இவர் வந்து டெபியூட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிலைடில் 2012 தன்னோட முதல் செஞ்சுரி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2014 கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரே டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸ்லையுமே செஞ்சுரி அடித்த 4th இந்தியன் பேட்டர் அப்படின்ற அந்த ரெக்கார்டையும் பூர்த்தி செய்கிறாரு. இந்தியாவுக்காக அதிக டபுள் ஹண்ட்ரட் அடித்தது இவர் தான். 7 டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறாரு. இவரோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல்னு பார்த்தீங்கன்னா 254 புனேல 2019 சவுத் ஆப்பிரிக்கா எதிராக வந்து அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேப்டன்சி ரெக்கார்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 68 மேட்ச் இந்தியன் டீமில் டெஸ்ட்டில் லீட் பண்ணியிருக்காரு, 40 வெற்றிகள். இது மட்டும் இல்லாமல் 71 வருஷமாக ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிக்காத இந்தியன் டீமை டெஸ்ட்டில் வின் பண்ண வச்சு 2018 to 19 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. டெஸ்ட் கரியர்லேயே ஒரு மார்க்கபுள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 42 மாசமா இந்தியா எப்படி இப்போ ஒயிட் பாலில் கலக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி 42 மாசமா இந்தியாவை நம்பர் 1 டெஸ்ட் ரேங்கிங்
வாங்கின ஒரு கேப்டன், ஒரு பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எவருங்கிற ஒரு பட்டத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஓவராலாக இவரோட கரியர் எடுத்து பார்க்கும்போது 123 போட்டி விளையாடி இருக்காரு. இதில் வந்து 9230 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 46 வச்சிருக்காரு. 31 ஹாஃப் செஞ்சுரி வச்சிருக்காரு. 30 ஹண்ட்ரட்ஸ் வச்சிருக்காரு. ஓவராலாக ஒரு வேற மாதிரி ஒரு ரெக்கார்டு. ஒரு கேப்டனா அதிக ரன் அடிச்சதும் இவர் தான் டெஸ்ட்ல. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை இதுக்கப்புறம் யாராச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஒரு ரெக்கார்ட். நிறைய பேர் என்னதான் விராட் கோலி ஆடிடலான்னு நினைச்சாலும் அவர் இந்த மாதிரி மைல் ஸ்டோனுக்காக விளையாடுறவர் கிடையாது. தன்னோட கண்ட்ரிக்கு எது நல்லது அப்படின்ற நினைச்சு மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். விராட் கோலியை நம்ம எப்படிலாம் மிஸ் பண்ண போறோம்? ஆஸ் ஒரு பேட்டரா அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் அடிப்பார் பாருங்க, வேற மாதிரி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சேஸாக இருக்கட்டும், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், எப்படி அப்போ நம்ம சச்சின் இருக்கிற ட்ரஸ்ட் பண்ணுவோம், அது மாதிரி விராட் கோலி இருக்கார். ஒரு சேஸ்னா சேஸ் மாஸ்டர். அது மாதிரி ஓப்பனிங் பேட்டிங்னா ஒரு டக்குன்னு 2 விக்கெட் வந்துச்சா விராட் கோலி பார்த்து பாருங்க. எப்பயுமே இப்போ வந்து பேசுறது தான். ஒரு 4th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்தியன் டீம்ல ஒரு முக்கியமான பேட்டருக்கு தான் அந்த ஸ்லாட் கிடைக்கும். ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆனார், அதுக்கப்புறம் விராட் கோலி ஆனார். இதுக்கப்புறம் யார் ஆட போறா? ரோஹித் சர்மாவோட பிளேஸ்ல யார் கேப்டன்சி பண்ண போறா? இது மாதிரி பல கேள்விகள் வந்துருது. நம்ம வந்து இந்த இடத்துல பும்ராவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவர் வந்து இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 5 மேட்ச் விளையாடுறதுனால அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி கன்சர்ன். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டா அவரோட கரியரே ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால அவரை வந்து பிசிசிஐ கண்டிப்பா கேப்டனா யோசிப்பாங்களாங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. சுக்மன் கில் தான் ஃப்ரண்ட் ரன்னர் இருந்தாலும் சுக்மன் கில்லுக்கு அந்த கேப்டன்சி பண்ணக்கூடிய இது இருக்கா, நேக் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இல்ல ஒரு KL ராகுல், ரிஷப் பண்ட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க யாரை யோசிக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா விராட் கோலியோட பிளேஸ்ல KL ராகுல் ஆடிட்டு ஓப்பனிங்ல சாய் சுதர்சன் ஆடலாமா அப்படின்ற உங்களோட தாட்ஸையும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். விராட் கோலி எப்படியெல்லாம் இந்தியன் டீம் மிஸ் பண்ண போகுது ஒரு ஆஸ் அ பேட்டராகும். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் டீம் வந்து அவர் அக்ரஷனை காட்டுறாங்களா, எங்களுக்கும் அக்ரஷன் காட்ட தெரியுண்டான்னு அப்படின்னு இந்தியன் டீம் அக்ரஷன் காட்ட வச்சதா இருக்கட்டும். அந்த அரகன்ஸ் ஆப்போனன்ட்ல எவன் வந்தாலும் சரி, ஆன் த ஃபீல்டு வந்து நான் வந்து இப்படிதான் இருப்பேன், ஆஃப் த ஃபீல்டு வந்து நான் வந்து ஒரு தங்கமான மனுஷன், ஆனா ஆன் ஃபீல்டு வந்து எதிரிதாயா அப்படின்ற மாதிரி அந்த அரகன்ஸ், இந்த வின் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஒரு டீம் மேனா இருக்கட்டும், ஒரு பேட்டர், ஒரு ஃபீல்டர், ஒரு லெஜெண்ட் ரொம்ப ரொம்ப இந்தியன் டீம் டெஃபினட்டா மிஸ் பண்ண போறாங்க. இவர் வந்து ஒரு ஈடு கட்டுறதுக்கான ஒரு பிளேயர். டெஃபினட்டா அந்த எரா முடிஞ்சிருச்சு ரோக்கோ அப்படின்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருக்கு. என்னங்க பண்றது, இட்ஸ் டைம் அப்படின்றத ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் டிரைவ்ஸை பார்க்க முடியாது, கோலியோட அரகன்ஸை பார்க்க முடியாது. டெஃபினட்டா ரோஹித் சர்மாவோட அந்த உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிருப்பாரு. அந்த கேமரா பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து இவங்க 2 பேரையும் பார்க்க முடியாதுங்கிற நினைச்சா வருத்தமாக தான் இருக்கு. நம்மளோட சைல்ட்ஹுட் ஹீரோஸ்லாம் கிளம்பும் போது ஒரு கஷ்டமா இருக்கு. 2 பேரையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே பேசாதீங்க. பிகாஸ் இவர் ஒரு சாப்டர், இவர் ஒரு சாப்டர். 2 பேருமே இந்தியாவுக்கு ஒரு தூண்கள்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இவர் ஃபயர்னா இவர் ஐஸ், அந்த மாதிரி சொல்லலாம். டெஃபினட்டா இவங்க 2 பேருமே இந்தியன் டீம் டெஸ்ட்ல வந்து மிஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து டெஸ்ட்ல ரீபில்ட் பண்றதுக்கான நேரம் நெருங்கி விட்டதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. டீம் இந்த WTC சைக்கிள்ல எப்படி ரீபில்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே வந்து உங்க சார்பாகவும் என் சார்பாகவும் இதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம டெஃபினட்டா ஒரு விஷயத்தை சொல்லிப்போம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் 2027 அந்த ODI வேர்ல்டு கப் ஒரு கண்ணா இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்மளோட விஷஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 எப்படி இவங்க இணைந்த கைகளா T20 டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனாங்களோ 2027 அந்த ODI வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு இணைந்த கைகளாக ரிட்டையர் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சைட்லேருந்து பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் இன்னும் கொஞ்ச நாள் ஆடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போதே வெளியில் போயிடணுமா. பிகாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இன்னுமாயா இவர் ரிட்டையர் ஆகல, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல்களும் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரீசெண்ட் டைம்ஸில். அதனால பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரைட் டைம் அப்படின்றத நானும் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யார் இனிமேட்டு வந்து கேப்டனாக இருக்கணும், இதுக்கப்புறம் விராட் கோலி பிளேஸில் யார் ஆடணும் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விராட் கோலியோட மறக்க முடியாத ஒரு நாக் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டாக நிறைய நாக்ஸை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் எஜ்பேஸ்டனில் இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிப்பார். அந்த இப்படி ஒரு செலிப்ரேஷன் வேற மாதிரி அந்த செஞ்சுரி, அது வந்து கண்டிப்பாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் நிற்பார். அதுதான் என்னால் மறக்க முடியாத ஒரு நாக் அப்படின்னு சொல்லுவேன். கேப்டன்சிலேருந்து எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஒரு 71 வருஷமா இது ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிக்காத இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சாரு. ஒரு லெஜண்ட்
இந்த தான் என்னால் மறக்க முடியாத அவரோட கேப்டன்சியில் வின் பண்ண ஒரு சீரீஸ்னே சொல்லுவேன். நீங்கள் எந்த சீரீஸ் வந்து இந்த சீரீஸ் என்னால் மறக்கவே முடியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறதையும், இந்த நாக் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிதியா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஐபிஎல் அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு, அதையும் நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஐபிஎல் 2025 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வார் டென்ஷன்ஸால 1 வீக் வந்து தள்ளி போச்சு. இது காரணமாக பார்த்தீங்கன்னா ஷெடியூல் எப்படா வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஷெடியூல் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நிறைய டபுள் ஹெட்டர் போடுவாங்க, ஃபைனல் வந்து 2-3 டேஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபைனல் 1 வீக் தள்ளி போயிருக்கு. இதன் காரணமாக இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WTC ஃபைனல் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாட போகிறாங்க. 2 டீம்ஸும் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண வருவாங்களா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் ஒரு சீரிஸ் ஆட போறாங்க. இதுல வந்து ஜோஸ் பட்லர் அண்ட் வில் ஜாக்ஸ், இங்கே ரொமாரியோ ஷெப்பர்ட் அவங்க பேர்லாம் இருக்கு. அவங்க நேஷனல் டியூட்டிக்கு திரும்புவாங்களா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஐபிஎல் இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னதான் ஷெடியூல் ரிலீஸ் ஆயிருந்தாலும் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதை டீம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஷெடியூல் எடுத்து பார்க்கும்போது 10 வென்யூஸும் திருப்பி வரல, 6 வென்யூஸ் மட்டும்தான் பிசிசிஐ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பெங்களூரு, ஜெய்ப்பூர், லக்னோ, மும்பை, டெல்லி, அகமதாபாத் மட்டும்தான் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வந்து சென்னையோட அந்த ஹோம் மேட்சஸ் வந்து நடக்காது. ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்லையும் அதே ரீசன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் டெல்லி விளையாண்ட அந்த மேட்ச் திருப்பி முதல் பால்ல இருந்து ஆரம்பிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜூன் 3ஆம் தேதி ஐபிஎல்லோட ஃபைனல். இன்னும் என்னதான் ஷெடியூல் வந்திருந்தாலும் பிளே ஆஃப்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. டெஃபினட்டாக இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபயர் அண்ட் எலிமினேட்டர் மும்பைலையும், குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல் அகமதாபாத்தில் நடக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகிறது. இன்னும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓஜிஸ் ட்ரைபூட் வீடியோ ஆகட்டும், ஐபிஎல் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃபைனலி நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், சபரிஷ். டாடா, see you, bye.